பெரும்பாக்கத்தில் 6 ஏக்கர் பரப்பளவு கொண்ட நிலத்திற்காக வழக்கறிஞர்களும் காவல்துறையினரும் கடும் வாக்குவாதம். விவசாய நிலத்திற்கு பட்டா தரவில்லை என்றால் குடும்பத்துடன் தற்கொலை முயற்சியில் ஈடுபடுவதாக விவசாயிகள் பரபரப்பு பேச்சு. சென்னை சோழிங்கநல்லூர் தொகுதிக்கு உட்பட்ட பெரும்பாக்கம் ஊராட்சி பொலினி ஹில்சைட் என்ற பகுதியில் 5000க்கும் மேற்பட்ட மக்கள் வசித்து வருகின்றனர். இப்பகுதியில் 6 ஏக்கர் பரப்பளவு கொண்ட சர்வே எண் 415 1A3 விவசாய நிலம் உள்ளது. இந்த விவசாய நிலத்தில் சுமார் 77 வயது மதிப்புத்தக்க சாரங்கன் என்பவர் உரிமையாளராக உள்ளார். கடந்த 5 தலைமுறை காலமாக விவசாயம் செய்து வந்த நிலத்தை அனுபவித்து வந்துள்ளார்கள். சமீப காலத்தில் இந்த 6 ஏக்கர் பரப்பளவு கொண்ட இடம் அரசாங்கத்திற்கு சொந்தமானதாகவும் இந்த இடத்தில் காவல் குடியிருப்பு கட்டுவதாக காவல்துறையினர் நிலத்தின் முகப்பு வழியை காவல்துறையினர் அடைக்கப்பட்டுள்ளனர். இதைத் தொடர்ந்து நிலத்தின் உரிமையாளர்கள் விவசாயம் செய்து முடித்து அறுவடை செய்யும் நேரத்தில் பெரும்பாக்கம் காவல் ஆய்வாளர் தலைமை முழுமையாக நிறுத்தப்பட்டனர். இதைத் தொடர்ந்து வழக்கறிஞர் சீமா வெச்சுவேல் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு பதிவு செய்து 15 நாட்கள் இந்த நிலத்தில் உரிமையாளர்கள் நெற்பயிரை அறுவடை செய்ய அனுமதிக்கப்பட வேண்டும் என்று உத்தரவு பிறப்பிக்கப்பட்டதோடு நீதிமன்றத்தால் மேல்முறையீடு செய்ய அனுமதிக்கப்பட்டது. விவசாயிகள் அறுவடை செய்ய இயந்திர வாகனங்கள் உள்ளே அனுமதிக்காததாலும் 65 ஆண்டுகளாக விவசாயம் செய்து வந்த நிலத்தை பட்டா வழங்க கோரியும் காவல்துறையினர் அத்துமீறி விவசாய நிலத்தில் நுழைந்து விவசாயம் செய்ய தடை செய்யக்கூடாது எனவும் ஆலந்தூர் 69/2024, செங்கல்பட்டு 102/2024 நீதிமன்றத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. 100க்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் நிலத்தின் உரிமையாளர்களுடன் இணைந்து சென்றுள்ளனர். இச்சம்பவம் அறிந்து காவல்துறையினர் நேரில் வந்ததால் வழக்கறிஞர்களுக்கும் காவலர்களுக்கும் கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. மேலும் உரிமையாளர்கள் நிலத்தில் சென்று விவசாயம் செய்வதற்காக வழக்கறிஞர்கள் தொடர் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு மூடப்பட்டிருந்த நுழைவு வாயிலை காவல்துறையினர் திறந்து வைத்து அறுவடை செய்யும் இயந்திர வாகனங்களை அனுமதித்தனர். தாங்கள் அனுபவத்தில் வைத்திருந்த நிலத்தை பட்டா வழங்கவில்லை என்றால் குடும்பத்துடன் விவசாயிகள் தற்கொலை செய்ய ஈடுபடுவதாக வெளிப்படைத்தன்மையாக தெரிவித்துள்ளனர். துறையிலைங்க எங்கள் தாத்தா பாட்டன் தலைமுறையில் 5 தலைமுறையாக இதே ஊரில் தான் நாங்கள் வாழறோம். நான் சின்ன குழந்தையில் இன்றைக்கி 73 வயசு ஆகுது எனக்கு. சின்ன குழந்தைலேருந்து இதை விவசாயம் பண்ணுறோம். அதுலேருந்து நாங்கள் விவசாயம் பண்ணியிருக்கிறோம். இது வரைக்கும் யாரும் வந்து அப்ஜெக்ஷன் பண்ணல, எதுவும் பண்ணல. இலவசமாக கரண்ட்டு கொடுத்துக்கிறாங்க, அரசாங்கம் கொடுத்தது. எம்ஜிஆர் ஆட்சியில் கொடுத்தாங்க. விவசாயிங்க முதுகெலும்புன்னு சொல்கிறாங்க அரசாங்கம். எந்த முதுகெலும்பு இப்போ வந்து அரசாங்கமே எடுக்குது? இது எந்த முதுகெலும்பு? என்ன விஷயம் அது? அரசாங்கம் கொடுக்குற அரசாங்கம் சொன்ன வார்த்தையை காப்பாற்றுதா? டிஎம்கே ஆட்சியில் தான் இவங்க எல்லாமே டிஎம்கே எல்லாம் நாங்கள் டிஎம்கே காரங்க தான். அந்த ஆட்சியில் இருக்கிறவங்களே இந்தமாரி பண்ணுறாங்களே, நாங்கள் என்ன வாயிறதா இல்லை சாவறதா? அப்படி இந்த இடத்த வந்து அரசாங்கம் பார்த்து ஏதாவது ஒரு வழி செய்து ஒரு பட்டா போட்டு கொடுக்குறதோ ஏதோ பண்ணட்டும். அப்படின்லாம் எல்லாமே தீக்குளிச்சு தான் சாவோம். எதை வச்சு கிடையாது. நாங்கள் 50 வருஷமாக ஒரு 80 வருஷமாக பயிர் வச்சுட்ருக்கோம். இங்கே தான் வந்து இருப்போம். எல்லாமே இல்லை இங்கே தான். இது விட்டால் எங்களுக்கு வேறு வழி கிடையாது. இது வந்து எல்லாருக்குமே இது வந்து எல்லோரும் பாகம் உண்டு. எல்லாருக்குமே இது வந்து பங்கு இல்லை. எங்கள் தாத்தா நான் சொன்னார், வேணாம் இது அப்படியே பயிர் வைக்கலாம். இது பயிர் விவசாயத்தை யாரும் அழிக்க மாட்டாங்க. விவசாயத்தில் வந்து பயிர் வச்சு நம்ம எப்போ இருந்தாலும் இது சாப்பிட போகிற இடம். இது வந்து நம்ம வந்து அழிக்கக்கூடாது. இது வந்து பங்குட்டு வீடுங்களாம் கட்டாதீங்க, இது பயிர் வைங்க சொல்லிட்டு அப்படியே தொடர்ந்து பயிர் வச்சுன்னே இருக்கோம். இப்போ இந்த பங்குட்டு நாங்கள் வந்து இடம் வேணால் வீடு கட்டினமே இது அழிஞ்சிடும், வேணாம் சொல்லிட்டோம். இதே இந்த பொலின் வந்து 12 வருஷம் ஆகுது. இந்த பொலினுக்கார இந்த இடத்த கேட்டாங்க. இல்லை எங்கள் தாத்தா தரமாட்டேன்னு சொல்லிட்டேன். இல்லை நாங்கள் பயிர் வைக்க போகிறோம், நாங்கள் தொடர்ந்து விவசாயம் பண்ணதால நாங்கள் தரமாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது வரைக்கும் நாங்கள் பயிர் தான் சார் வச்சுட்டு இருக்கோம். இப்போ திடீர்னு வந்து நாங்கள் வந்து நடு நட்டி இப்போ 1.5 மாதம் ஆச்சு. திடீர்னு போலீஸ்காரங்க வந்து எங்களை வந்து பேப்பர் அமைச்சாங்க. இதுமாதிரி இது வந்து கவர்மெண்ட் இடம், இது ப்ராப்பர்ட்டி, நீங்கள் போய் கலெக்டர்கிட்ட கேளுங்க. நாங்கள் போய் கலெக்டர் போய் கேட்டோம். கலெக்டர் போய் கேட்டதுக்கு நான் சொல்லிட்டாங்க, நீங்கள் விவசாயம் பண்ணிக்கிறேன் எங்களுக்கு தெரியாது, நீங்கள் போங்க, நீங்கள் தொடர்ந்து விவசாயம் பண்ணுங்க, நாங்கள் பார்த்துக்கிறோம். அவர் சொல்லி நம்பிக்கை அமைச்சிட்டாரு. சரி சொல்லி வந்துட்டு வந்து எம்எல்ஏ கிட்ட போனோம். எம்எல்ஏ வந்து இல்லை இது விவசாயம் பண்ணது யார் எடுப்பாங்க, நான் பார்த்துக்கிறேன் போங்கன்ட்டு அவரு கொஞ்ச நாள் எங்களுக்கு ஈத்து வச்சாரு. அதை முன்னாடி மேயர் கிட்ட போனோம். மேயர் நான் பார்த்துக்கிறேன், நான் முடிச்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ மழை பெஞ்சு நிவாரணம் வந்ததால அதில் போயிட்டு அதில் இறங்கிட்டாங்க. அதில் வந்து கொஞ்ச நாள் அப்படியே ஈத்து அடிக்கி அங்கே வந்து இவ்வளோ தூரம் கொண்டு வந்துட்டாங்க. கொண்டு வந்துட்டு சரின்னு சொல்லிட்டு வந்து மருந்துலாம் தன் வீட்டில் வச்சுட்டு